மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கரங்களை தட்டி நியூலி வெட்டட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேக்கப் வெல்கம் பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி. பாஸ்டர் ரவி ரிச்சர்ட் அவர்கள் வந்து நம்மளை ஓப்பனிங் ப்ரேயரில் வழி நடத்துவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்து இந்த அன்பு சகோதரர் ஜேக்கப் மற்றும் ரூபா இவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை கர்த்ததாமே ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஒரு விஷயம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த தம்பதியை நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ண இன்னும் ஆண்டவரே கொடா கொடியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இவர்களோடு கூட இருந்து சகல ஞானத்திலும் அறிவினிலும் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, நீர் இவர்களோடு கூட இருந்து யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவர் காரிய சத்திய உள்ளவனாக இருந்தான். எல்லாவற்றிலும் அவனை எல்லாருக்கும் மேலாக நீர் உயர்த்தி வைத்தது போல இந்த சந்ததியை நீர் உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வலது கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஜேக்கப்பை பற்றி தெரியும், ஒரு சிலவங்களுக்கு ரூபா பற்றி தெரியும் இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒருத்தவங்களை பற்றி தெரியாது. ஸோ அது விதமாக பிரதர் பிரிட்டோ ஜேக்கப்போட சித்தப்பா வந்து ஜேக்கப்பை பற்றி கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. வெல்கம் அங்கிள். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை முதலாக இந்த திருமண ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து அருமையான சோதரன் ஜேக்கப் ரூபா தம்பதியினரை கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டும் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தர் மகிமை செலுத்துகிறேன். நான் ஜேக்கப்புடைய சித்தப்பா. என்னடா சொல்லணும்னு கேட்டேன், ஒன்றுமே சொல்லலாமே. ஏற்கனவே ஆல்வின் பாஸ்டர் சொன்ன மாதிரி இது எங்கள் வீட்டு கல்யாணம், எங்கள் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னதுனால அநேகமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஜேக்கப்பை பற்றி தெரியும். ஸ்தோத்திரம். சின்ன வயசின் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜேக்கப் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பையன். நாங்கள்லாம் என்ன சொல்கிறது, மத பாரம்பரியத்தில் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டோடைய அன்பை அறியாதவர்களாக பாரம்பரிய பின்னணியில் இருந்த பொழுது அருமையான அந்தோன்ராஜ் அண்ணன் ஜேக்கப்புடைய அப்பா அம்மாலாம் எங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய அவங்க அன்பை அறிந்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்ததுனால அங்கே ஜேக்கப் ஜேம்ஸ் எல்லாருமே சிறு வயது முதலாகவே தேவனுடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டவங்க. நம்ம சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்னு சொல்லி. இன்னுமாக யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக காணப்பட்டான் என்று சொல்லி. அதே போல் சிறு வயது முதலாகவே அவங்க தேவ அன்பில் வளர்கிற பாக்கியத்தை பெற்றிருந்தாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம்லாம் இல்லை. நாங்கள் உலகத்துக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாட்களில் தான் தேவ அன்பை ரொம்ப லேட்டாக தான் அறிஞ்சு கொண்டோம். ஆனால் அவங்க எங்களுக்கு முன்பாகவே எங்கள் குடும்பத்தில் ஆரம்ப நாட்களிலேயே தேவனுடைய அன்பை அறிந்தவர்களாக சிறு வயது முதலாகவே அவங்க தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்தவர்களாக காணப்பட்டாங்க. சில காரியங்களை முன்பு உள்ள காரியங்களை யோசித்து பார்த்தபோது நம்மளாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பொதுவாக தொட்டு பிடிச்சி விளையாடுவோம்.
இல்லை ஏதாவது போலீஸு கள்ளம் இப்படிலாம் விளையாடுவோம். ஆனால் ஜேக்கப் ஜேம்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அவங்க பைபிளுடைய கேரக்டர் தான் விளையாடுவாங்க. நான் கோலியாத்து, நீ தாவீது அப்படின்னா நமக்கு தாவீதெல்லாம் யாருன்னே தெரியாது கிறிஸ்துவுக்கு முன்பாக. அப்போ அவங்க அப்படிலாம் சொல்லி தேவனுடைய காரியங்களே சிறு பயிலும் முதலாக அவங்க விளையாடுவாங்க. அவங்க விளையாட்டுலலாம் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட யாராவது தப்பாக அல்லது கள்ளத்தனமாக எதையாவது செஞ்சுட்டா உடனே இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போய் சாத்தானேம்பாங்க. எல்லாமே அப்படி அவங்களுடைய சிறு வயது முதலாகவே அவங்க தேவ அன்பில் வளர்ந்ததை நாங்கள் இந்த காரியத்தை இந்த வேலையில் நான் நினைத்து பார்க்கிறேன். சிறு வயது முதலாகவே தேவ அன்பில் வளர்ந்தவங்க. அவங்க ஆண்டோடைய சித்தத்தின்படியே நல்ல ஆவிக்குரிய சபையில் அவங்க சிவகாசியில் நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்ததுனால அவங்க வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாகவும் தேவன் நடத்தினார். அவங்க தேவனுடைய வேலைக்காக அந்த கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவன் அவருடைய உள்ளத்தில் ஏவினதுனால இவன் முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படியாக தேவன் அழைத்த அந்த கனமான ஊழியத்திலே தேவனுடைய நாமம் கனப்படுத்தப்படவும் அருமையான தம்பதியினரும் பிள்ளைகளும் தேவனாலே கனப்படுத்தப்படவும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஊழிய பயணத்திலே ஒருமனப்பட்டவர்களாக ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. சங்கீதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திர நடுவிலே உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய நன்மைகள் அது எண்ணி முடியாதவைகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படியாக இம்மட்டும் அதிசயமாக நடத்தி வந்த தேவன் இன்னும் ஊழிய பாதைகளை பெரிய காரியங்களை செய்து அருமையான பிள்ளைகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய நாம மகிமைக்கும் ஊழியங்களிலே கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காக அருமையான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து என்னுடைய எளிய உரை முறைகிறேன். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ அங்கிள். இப்போ பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து தாய்மாமா மிஸ்டர் மாணிக்கம் அவங்கள கூப்பிடுறோம். மருமகள் ரூபாவை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அவங்க அப்பாவை குறித்து சொல்ல போனோம்னா அவர் பயங்கரமான கட்ட பஞ்சாயத்து முரடங்கடம் அப்படி தெரிஞ்சார். எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் கொடுக்கும்போது அவரை பார்த்து எனக்கு பயந்தது உண்டு, அவர் செய்தியை கேட்டு மிரண்டது உண்டு. அப்படிப்பட்ட சந்ததியை குறித்து அந்த சந்ததியிலேருந்து இப்படிப்பட்ட மகள் பிறந்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரியில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா சபையில் நாங்கள் இருக்கோம். இவங்க எங்கள் ஊரில் கூட்டி வந்து வச்சுருந்து இவங்க ஃபேமிலியெல்லாம் நடத்தும்போது பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே படிப்புலையும் சரி எல்லாவற்றையும் சரி என்னோடய மருமகள் எல்லாத்துலேயும் எல்லாம் மிகப்பெரிய ஃபஸ்ட்டாக வருவாங்க. அவங்க எதை குறித்தாலும் மிக தெளிவாக இருப்பாங்க, தெளிந்த புத்தகங்களாக இருப்பாங்க. படிப்பில் பட்டாதிரி ஆகினாங்க. நாங்களாம் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 3 பாடம் ஃபெயிலாக போயிட்டேன். அதில் என்னால் பாஸ் பண்ண முடியாமல் திணறி போய் எனக்கு படிப்புக்கே வராது எனக்கு. அப்படிப்பட்ட சந்ததியில் என் மரும MSPEd முடிக்கும்படியாக ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, அதை காட்டிலும் என்னன்னா சிறு பிள்ளைகளை அழகாக எங்கள் ஊரில் கிராமத்தில் நாங்கள்லாம் இந்து ஃபேமிலி எல்லோரும் அந்த ஊருக்குள்ள சின்ன பிள்ளைகளை அழகாக இவங்க என்ன செய்வோம்னா ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது அவங்க படித்த படிப்புக்கு அந்த மாதிரி டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இதை மருமகள் மூத்த இவங்க அக்கா இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து வருஷம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த இந்து சம்மந்தப்பட்ட இடத்துல மிக ஆண்டவர் நாமத்தை அழகாக பிரசாதப்படுத்துவாங்க. அப்போ அங்கே உள்ள பிள்ளைகள்லாம் இப்போவும் இவங்க இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அல்லையா? எல்லா விதத்தையும் மேலே சொல்ல போனால் இந்த ரூபா மினிஸ்ட்ரியில் ரூபாவை ஆண்டவர் அழகாக அழைச்சிருக்காரு. அந்த அழைப்பின்படி இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் மருமக இந்த இடத்துல நிற்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அது விசேஷமாக சொல்லாமல் நம்ம பாஸ்டர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஒரு அலங்கோலமான கிறிஸ்டினாக இருந்தோம். நான் இப்போ இங்கே வந்து பார்த்து தெரியுது, அவர் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லும்போது பிள்ளைகளை குறித்து அவர் அப்படி வர்ணிச்சு அன்றைக்கி சபையில் பேசும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் பொண்ணாக தான் நாங்கள் இருந்துச்சு பிள்ளை. ஆனால் ஐயாவுடைய கரத்தில் வந்த பிறகு அதாவது இப்போ புடமிட்ட பொண்ணாக விளங்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சார். அப்படியாக மகள் மிக சிறப்புமிக்க சாட்சியை ஆண்டு கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சின்ன விஷயம், அவங்களுக்கே சர்ப்ரைஸு, ஒரு சின்ன கேம். ஓகேவா? பொண்ணு மாப்பிள்ளைக்காக. ஆமாம், ஒரு சின்ன கேம். அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது ஜேக்கப், நீ சொல்லு. 2 months ஆகுது. ஸோ இந்த 2 monthsல அவங்க 2 பேரும் எப்படி அவங்க 2 பேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன கேம் தான்.
பெருசாலாம் கேள்வி கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த 2 பேரும் ஏஞ்சி நின்றுக்கோங்க. பொக்கே கீழே வச்சிரு. நீ இந்த சைடு திரும்பி நில்லு, நீ அந்த சைடு திரும்பி நில்லு. இந்த சைடு, நீ அந்த சைடு. அப்புறமா போய் பார்த்துப்பீங்களா நைட்டு வீட்டில், சரியா? நான் வந்து இப்போ என்னென்னா சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பேன். ரூபா, சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பேன், சரியா? ஜேக்கப்னா ரைட் ஹேண்டு தூக்கணும், சரியா? அதுக்கு ஆன்சர் வந்து ஜேக்கப்னா ரைட் ஹேண்டு தூக்கணும், ரூபானா லெஃப்ட் ஹேண்ட் தூக்கணும், ஓகேவா? கையே தூக்கலைன்னா இன்னைக்கு சோறு கிடையாது, சரியா? அதுக்கப்புறமா கேம் முடிக்கலைன்னா அடுத்த செக்ஷன் போகாது. சரி, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கால் யார் பண்ணா? தூக்குனியாம்மா? பரவாயில்லப்பா, 2 பேரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நல்லா என்னப்பா கையே தட்ட மாட்டீங்க? வெரி பேட் ஆடியன்ஸ், ரொம்ப வேஸ்ட். சரி, ஓகே. யா, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக போகலாம், சரியா? நாங்கள்லாம் கொஞ்சம் 20K கிட்ஸுங்கிறனால கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக போகிறோம். யாரும் பெரியவங்கெல்லாம் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். சரி, யார் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொன்னது? கை தூக்கலை, அங்கே சொல்லிட்டாங்க பதில். நீ சொல்லியா? நீ தான் சொன்னதா? அந்த பிள்ளை சொல்லிச்சுமா? சரி, who is more romantic? பதில் சொல்லுங்கப்பா. கஷ்டமான கேள்வி கேட்குறேனா? சரி, வேணா ஜேக்கப்க்கு ஈஸியாக கேட்கலாமா? சரி, யாருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்? வேணா ஜேக்கப்க்கு ஏற்ற மாதிரி கேட்கலாம். யாருக்கு நிறையா அக்காங்க இருக்காங்க? சரி, ஓகே, லெட்ஸ் கம் டு அ வெரி ஸ்வீட் நோட். இப்பொழுதும் நம்ம வந்து கேக் கட்டிங் பண்ண போகிறோம். பேரண்ட்ஸோட அப்பா முன்னாடி வந்துடுங்க. அதே மாதிரி ரூபாவோட அம்மா அப்பா கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டலாமா? ஆமென். மகிழ்ச்சியான தருணத்திலே வந்திருக்கிறோம். ஒரு புது குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நீ உட்காரலாம். ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். அவர்கள் இருவரும் சேருவதற்கு பாருங்க, பாஸ்டர் மேரேஜில் சொன்னது மாதிரி அது ஒரு மேஜிக். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிக அழகாய் விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் சேர்ந்து வாழும் பொழுது இந்த பூமியிலேயே அவர்கள் பெரிய சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. திருமணத்தை குறித்து ஒரு ஊழியக்கார் விதமாக ஒரு உதாரணம் சொன்னார். என்னன்னா, திருமணம் என்பது ஒரு எலிப்பொறி மாதிரியாம். திருமணம் என்பது ஒரு எலிப்பொறி மாதிரி. அந்த எலிப்பொறிக்கு வெளியில் இருக்கிற எலி வந்து எப்படா உள்ளே போகுன்னு பார்க்குமா. ஆனால் அந்த எலிப்பொறிக்கு உள்ளே இருக்கிற எலி எப்படா வெளியே வரலான்னு பார்க்குமா. இங்கே இருக்கிற பலர் ஏண்டா உள்ளே வந்தோம் அப்படிங்கிற திருமணத்தில் இருக்கிறீங்களா?
அல்லது எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தின மேரேஜ் வந்து அது ஹாப்பியஸ்ட் மேரேஜ் தான் உலகத்தில். அதனால் ஏற்கனவே ஜேக்கப் குறித்து நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து ஒரு தரிசனம் போன்ற ஒரு காரியத்தை காட்டினார். என்னென்னா, இயேசுவோடு இணைந்த குடும்பமாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். எலிப்பொறிக்குள் அகப்பட்டு சுத்துற எலி மாதிரி இல்லாமல் மகிழ்ச்சியாக இவர்கள் வாழுகிற வாழ்க்கை வாழ முடியும். எப்போனா, ஜேக்கப் ஒரு பக்கம் ரூபாவுடைய கையையும் இன்னொரு பக்கம் இயேசுவுடைய கையையும் பிடிச்சிட்டு அவங்க நடக்கும் பொழுது வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். வேதத்தில் ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஈனக் வாக் வித் காட், தேவனோடு நடந்தான். நடந்து சன்னியாசியா பேரில் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். அவன் தேவனோடு நடந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான் 360 வருஷம். அப்போ குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனோடு நடக்கிற நடை இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம்னா முதல் 3 மாதம் நல்லாயிருக்கும், அடுத்து தான் உண்மையாகவே பெரிய போராட்டத்துக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னு நிறைய பேருடைய அனுபவமாக கூட அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை கரம் பிடித்து நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அவர் நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியாக நம்ம ஜேக்கப் மற்றும் ரூபாவுடைய அவர்களை நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இயேசுவோடு கரம் பிடித்து இவர்கள் இருவரும் இந்த குடும்ப வாழ்க்கையை இன்று முதல் தொடங்குவார்களாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ்டர் ஆண்டனி ராஜ். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த திருமண விழாவிற்கு வந்த அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மேலே வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது. எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு மணமக்களை எல்லோரும் வந்து வாழ்த்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம்
चलते मेरे खिलाफ जब शत्रु के जलते तीर, या जब दुश्मन ले आता मुझको बांधने जंजीर, तू ढाल बनकर मेरी करता हर एक तीर तबाह, तेरे नाम से ही हो जाता हर एक जंजीर का नाश। महामारी जादू टोना या जो कुछ भी दुनिया में हो, मुझे छू भी सके मेरे पास भी आए, जब तू है तो अनहोना। मैंने देखा परखा जान लिया, तुझको मैंने अपना मान लिया, तेरे होते हुए मुझे आँच भी आए, ऐसा होने ना दे तूने ठान लिया। ईमान भी तू, चट्टान भी तू, मेरा दिल और मेरी जान भी तू, तूने दे दी जो जीत मुझे उस जश्न का ऐलान भी तू। मैं गाऊंगा चिल्लाऊंगा जी भर के खुशी मनाऊंगा, लहरों पे चलते कदमों के निशान तेरे मेरी शान भी तू। तेरा सर झुका मुझ पर तेरा बस ना चल सका, ऐसा कोई शस्त्र ना बना जो कर सकेगा मेरा सामना। बीमारी तेरा सर झुका मुझ पर तेरा बस ना चल सका, ऐसा कोई शस्त्र ना बना जो कर सकेगा मेरा सामना। उठते हुए तूफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे बस तेरे कदमों के निशान। எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன்.
உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். We're going to sing the promises of Isaiah 58 as a song. Together, let's praise God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். Come on, clap. Woo! Yeah. He will remove the yoke of oppression. He will remove the pointing fingers. And he will remove the malicious talking from among you. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை. We're going to keep that singing. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம். இப்பொழுதே உங்கள் அற்புதம் வந்து சேருகிறது.
துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். அவர் வார்த்தை தரையில் விழாது. Let's sing that one more time. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவரை உயர்த்துவார். துதிப்போரை, அவரை நம்புவாரை கைவிட தெரியாத தேவன். தேவ பிள்ளையே, உன் நுகத்தடியை தேவன் நீக்குகிறார். உன் விரல் நீட்டை கர்த்தர் போக்குகிறார். நிபச்சொல்லை உன் நடுவில் இருந்து நீக்குகிறார். கிருபை என்னும் மதிலை பணிவார். அவர் சொன்னதை உனக்கு செய்வார். அவர் வார்த்தை தரையில் விழாதே. மீட்பர் உயிரோடு துதிப்போரை கைவிட. Can you keep praising him? துதிப்போரை கைவிட விசுவாசி கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். Oh, give him the praise. எழும்பிவாணி என் பிரியமே, என் ரூபவதியே. 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 சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே. சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே. எழும்பிவாணி என் பிரியமே, என் ரூபவதியே. எழும்பிவாணி என் பிரியமே, என் ரூபவதியே. போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசக்குதோ. விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ. உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசந்ததோ.
விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ? பருவங்கள் மாற்றுவே, உன்னை நேர்த்தியாய் காட்டுவே, கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவேன். பருவங்கள் மாற்றுவே, உன்னை நேர்த்தியாய் காட்டுவேன், கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவேன். எழும்பி வாரி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. சிறகை இழந்த கழுகை போல உன் மனம் கலங்குதோ? சிதறிப்போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ? சிறகை இழந்த கழுகை போல உன் மனம் கலங்குதோ? சிதறிப்போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ? சிறுமை பொறுத்தா புது சிறகுகள் காண்பா, சிறகை விரித்தா வெறும் சிகரங்கள் காண்பாய். சிறுமை பொறுத்தா புது சிறகுகள் காண்பா, சிறகை விரித்தா வெறும் சிகரங்கள் காண்பாய். எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வா. எழும்பி வா என் ரூபவதியே, எழும்பி வா. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ.
நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே.